கேரளாவில் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் திடீர் திருப்பமாக அவரின் காதலன் கைது செய்யப்பட்டுள்ளார். திருமணத்திற்கு முன்பு மதம் மாற வற்புறுத்தி தாக்கியதால் இளம்பெண் விபரீத முடிவெடுத்ததன் பகீர் பின்னணி என்ன? கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டத்தில் கோதமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் சோனா ஹெல்டோஸ். 23 வயதான இவர் ஆசிரியர் பயிற்சி மையத்தில் பயின்று வந்துள்ளார். இந்த மாணவி கொச்சி விமான நிலையத்தில் தற்காலிக ஊழியராக பணியாற்றிய ரமேஷ் என்ற இளைஞரை காதலித்துள்ளார். இருவரும் வெவ்வேறு மதத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற போதும் திருமணத்திற்கு இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவித்துள்ளனர். ஆனால் ஓராண்டுக்கு முன்பு சோனாவின் தந்தை எதிர்பாராமல் இறந்ததால் திருமணம் தள்ளிப்போயுள்ளது. இந்த நிலையில் மாணவி சோனா திடீரென தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அவரது குடும்பத்தினர் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இயற்கைக்கு மாறான மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் மாணவியின் வீட்டிலிருந்து அவர் கைப்பட எழுதிய கடிதத்தை கைப்பற்றினர். அதில் தனது விபரீத முடிவுக்கு காதலன் ரமேஷ் தான் காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளார். இருவரும் வெவ்வேறு மதத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் எந்தவித சம்பிரதாய சடங்குகள் இன்றி திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டதாக சோனா கூறியுள்ளார். ஆனால் பதிவு திருமணம் செய்வதற்காக அழைத்துச் சென்ற ரமேஷ் தன்னை இஸ்லாம் மதத்திற்கு மாற்றுவதற்கு முயற்சித்ததாக தெரிவித்துள்ளார். அதற்கு மறுப்பு தெரிவித்ததால் ரமேஷ் அவரது வீட்டில் அடைத்து வைத்து தன்னை அடித்து துன்புறுத்தியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் அவரின் குடும்பத்தினரும் மதம் மாறினால்தான் திருமணம் நடைபெறும் என கூறி சித்திரவதை செய்ததாக அந்த கடிதத்தில் சோனா குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து அவர்களிடமிருந்து தப்பித்து வந்த சோனா தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மேலும் சோனாவின் செல்போனில் வாட்ஸ்அப் தகவல் பரிமாற்றத்தை போலீசார் ஆய்வு செய்துள்ளனர். அதில் அவர் இறப்பதற்கு முன்பு தான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக ரமேஷுக்கு தகவல் அனுப்பியுள்ளார். அதற்கு ரமேஷ் செத்துப்போ என்ற ரீதியில் பதில் மெசேஜ் அனுப்பியதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தற்கொலைக்கு தூண்டுதல், திருமண ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிந்து ரமேஷை கைது செய்தனர். மேலும் அவரின் குடும்பத்தினரையும் கைது செய்ய வாய்ப்புள்ளதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. காதல் திருமணத்திற்கு முன்பு மதம் மாற வற்புறுத்தி காதலன் மற்றும் அவரின் குடும்பத்தினர் தாக்கியதாக கூறி இளம்பெண் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கேரளாவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.